ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. வீடியோ போட்டு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்கும். இந்த விலாக் வந்து வெனஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். வெனஸ்டே அண்டு வந்து டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். 2 நாள் சேர்ந்து தான் வரும். இப்போது இந்த கொஞ்ச நாளான்னு சொல்ல முடியாது, 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன் மார்னிங்கு. இந்த 1 மந்த் பார்த்திங்கன்னா ஹோல்டு இருந்தங்காட்டி என்னால் வாக்கிங் போக முடியல, உடம்பு சரியில்லாதங்காட்டி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரிங்க்கை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வெந்தய தண்ணி தான் இது. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குடித்தா நைட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து மார்னிங் அப்படியே குடித்தாதான் ஹோல்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை இது குடித்தாலே ஹோல்டு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நைட்டே தண்ணியில் வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே அந்த தண்ணியை வெந்தயத்தையும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். இது நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். ஓகே, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி தான் குடித்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு 5:30 போது வாக்கிங் கிளம்பியாச்சு. நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரும் வருவாங்க. எல்லாருமே அப்படியே பார்க் சைடு வாக்கிங் போயிடுவோம். 5:30 to 6:30 இந்த 1 hour வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மார்னிங் வாக்கிங் போகிறது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 1 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நல்லாவே ஒரு 2 கிலோ கிட்ட இளைச்சிருந்தேன். ஆனால் வாக்கிங் போயிட்டு போகாமையும் இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தூரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்தால் வாக்கிங் போகாமல் அப்படியே டபுள் மடங்காக உடம்பு ஏறதான் செய்யும், வெயிட் போட்டு நல்லா. அது எனக்கு இந்த 1 மந்தில் நல்லாவே தெரிஞ்சு ஒரு 2 கிலோ கிட்ட மறுபடியும் வெயிட் போட்டு நல்லாவே வீட்டில் இருந்தங்காட்டி. அதனால் வாக்கிங் போனால் கன்சிஸ்டன்ஸாக போயிட்டே இருக்கணும். வீட்டில் அப்படியே இருந்துடக்கூடாது வாக்கிங் போகாமல். இந்த மார்னிங் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குருவி கிளியோட சவுண்டெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் கேட்குறக்கு. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த சவுண்டை வந்து கட் பண்ணல. அந்த சவுண்ட் மட்டும்தான் அதிகமாக அப்போ கேட்கும். நம்மளுக்கே ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீலிங் ஆகும். அந்த வாக்கிங் போகிற டைமில் இந்த சவுண்ட் மட்டும் இருக்கிறப்போ நல்லா ஜில்லுன்னு காற்று இருக்கும். ஆனால் இப்போ ரொம்பவே நல்லா ஸ்வெட் ஆகுது இந்த வெயிலுக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வாக்கிங் போயிட்டு வந்தவுடனே குளிச்சுட்டு தான் குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் நோம்பி சாட்டியிருக்காங்கல்ல பொள்ளாச்சியில், அங்கே வந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் சரி போகிறப்ப குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குக்கிங் ஒர்க்கை முடிச்சிடலான்னு சொல்லி தான் குக்கிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். கிச்சனுக்குள்ளே வந்தாலே அப்படியே தலையெல்லாம் எடுத்து மேலே கொண்டை போட்டுக்கு முடியெல்லாம் எடுத்து, ஏன்னா அப்படி வேர்த்து கொட்டும். நம்ம கிச்சனுக்குள்ளே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது என்னதான் விண்டோ இருந்தாலும். இந்த சைடு விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் ஓப்பன் பண்ணால் வந்து அப்படியே அடுப்பு காற்றுக்கு அணைஞ்சிரும். அதனால அதை மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டேன். அது ஓப்பன் பண்ணால் கிச்சன் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். மார்ச் மாதத்துலேயே வெயில் இவ்வளோனா இனி ஏப்ரல் மேங்கும்போது இருக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பொள்ளாச்சியில் ஒரு 2 டேஸாக நல்ல மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டு தான். ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ தான் போட்டேன். எனக்கு வந்து டிகாஷன் அதில் நல்லா கொதிக்க விடணும், டீ தூளை. அப்போ தான் வந்து டீ குடிக்கவே எனக்கு பிடிக்கும். அந்த டீ தூள் வந்து அந்த டீயில் நிறைய ஆடாக இருக்கணும், இறங்கி அப்படியே கொதிச்சு. அப்போ வந்து குடிக்கும்போது கொஞ்சம் ஹாட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு வேண்டிய கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விட்டுருவேன் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு. 2 பேர்த்துக்குமே டீ போட்டு எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சிட்டான். நான் வாக்கிங் போகிற டைமில் வந்து பாப்பா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 5:30 போதெல்லாம் எப்பாவது ஒரு நாள் தான் எழுந்திரிப்பாங்க. அப்போ மட்டும் வாக்கிங் போக முடியாது. 5:30 to 6:30 அப்படிங்கிறனால டைம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது பாப்பாவும் தூங்குறனால. அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்கு முன்னாடி எழுந்திரிச்சாலும் அவங்க அப்பா மேனேஜ் பண்ணிக்குவாங்க நான் போயிட்டு வர வரைக்குமே. மார்னிங் டைம் வாக்கிங் போயிட்டு வரனால ரொம்பவே எப்படின்னா ஒரு அந்த டே ஃபுல்லாமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது. எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் சேட்னஸ் இல்லாமல் அப்படியே அந்த டே போகும். இதுக்கு வேண்டிய மெயின் ரீசனாக நான் போயிட்டுருக்கேன். அன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு சாதம் தான் வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தோசை தானா, சரி தக்காளி குழம்பு வச்சுட்டா மதியம் லஞ்சுக்கும் அதே ஆயிக்கும்னு சொல்லிட்டு அதான் வச்சுருந்தேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10:30 அப்படிங்கும்போது வந்து தீர்த்தம் கொண்டு போய் மாரியம்மன் கோயிலுக்கு கம்பத்துக்கு ஊற்றிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த குடம் வந்து நாங்கள் இங்கே புதுசாக வாங்கினது தான். குடத்துல தண்ணி நிறச்சி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். போகிற வழியில் போய் வேப்பந்தலை பறித்து அதில் வச்சிட்டோம். ஒரு 11 போது நானும் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போய் பார்த்தா அப்போவே கொஞ்சம் நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. இதே ஈவினிங் டைமெல்லாம் போயிருந்தால் நல்லா பயங்கரமான கூட்டமாக இருந்திருக்கும். லேட்டும் ஆகிருக்கும், சாமியும் பார்த்துருக்க முடியாது பாப்பாவை வச்சுட்டு. இங்கே வந்து நான் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் தீர்த்தம் ஊற்றி சாமி கும்பிட்டு வர்றது. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே தடையாயிரும். இந்த வருஷம் அதை கொண்டு போய் நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. திருப்தியாக அர்ச்சனை பண்ணி ஒரு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையலெல்லாம் வச்சுருந்தாங்க. அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கண்ணாடி வளையல் போடாமல் வந்தால் எப்படி? அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்ணாடி வளையல் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி ஏதோ ஒரு வளையல் சூஸ் பண்ணி எப்பாவது வருஷத்துக்கு ஒரு டைம் தானே சொல்லி 2 பேருமே போட்டுக்கலான்னு சொல்லி தான் போட்டோம். நாங்கள் வந்து சரி ரொம்ப நிறையா இதுக்கு ஒரு டஜன் வாங்கி 2 பேரும் பாதி பாதியாக போட்டுக்கலான்னு சொன்னோம். அவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே கையில் 6 வளையலையும் போட்டு விட்டாங்க அவங்களுக்கு. சரி இனி நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அக்கா பார்த்திங்கன்னா இல்லை, ஒரு கையில் போட்டு ஒரு கையில் போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து 2 கையிலையுமே ஆளுக்கு ஒரு டஜன் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் தீர்த்தம் ஊற்றுனதுக்கப்புறம் அங்கேயே பார்த்திங்கன்னா உப்பு வாங்கி சாமிக்கு போட்டுருந்தாங்க. எங்களுக்கு எதுக்குன்னு தெரியல. நாங்கள் ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த உப்பு வாங்கி போட்டால் உப்பு கரையிற மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்க கஷ்டமும் அப்படியே கரைஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு வேண்டி தான் எல்லோரும் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு வந்தால் உப்பு வாங்கி போடுறாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் வாங்கி போட்டுருவேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வச்சுருந்தாங்க. 20 ருபீஸ் உப்பு வாங்கி போட்டாச்சு. கண்டிப்பாக நீங்களும் போனால் பண்ணுங்கள். நாங்களாம் வளையல் போடுறத பார்த்துட்டு ரித்வியுமே கையில் இருந்த வளையலை கழட்டிட்டா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரித்விக்கே வளையல் போடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருந்தாலே சும்மா வளையல் மாற்றிட்டே இருப்பாங்க. பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவங்களே போய் ஒரு வளையலை சூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. மெட்டல் தான் போட்டு விட்டோம், கண்ணாடி வளையல் போடல பாப்பாவுக்கு. சூஸ் பண்ணி எடுத்து அவங்க போட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி இந்த சின்ன சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கும் போட்டு விட்டாச்சு. போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பாப்பாவை தூங்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரைஸ் மட்டும் வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் ரைஸ் தான் ஊற வச்சேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலுசு சவுண்டு கேட்டே இருக்கும். ஏன்னா ரித்வியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலுமே அவங்க காலை அங்கேயும் இங்கேயும் அசைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த சவுண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைஸ்க்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் வாங்கிட்டு வந்ததை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் விலாக் தான். நான் கொஞ்சம் மீஷோலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரிட்டனும் போட்டேன். சரி நம்மளுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ப்ராடக்ட் மட்டும் வச்சுருந்தேன். அது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 500 தான் நான் வாங்கினேன். ரொம்பவே அஃபோர்டபுள்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜக்கு தான் வாங்கியிருந்தேன், தண்ணி ஊற்றி வைக்கிறது. பட் பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து ஆர்டர் போடுறப்போ அந்த ஜக்கு எவ்வளோ எம்எல் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு மறந்துட்டேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அப்படியே ஆர்டர் போட்டேன். நான் ரொம்ப பெருசாக வரும்னு எக்ஸைட்டில் இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப குட்டியாக வந்துடுச்சு. பரவாயில்லன்னு சொல்லி வச்சாச்சு. ரிட்டன் போடுறதுக்கு மனசு வரல. அதனால் இந்த ஜக்கை இதே டிசைனோடு அப்படியே வச்சுட்டேன். இந்த ஜக் பார்த்திங்கன்னா 154 ருபீஸ் தான். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ். அதுவும் செராமிக் தான். இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் பாட் தான் வாங்கியிருந்தேன், செராமிக் பாட்டு. இது வந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு வேண்டி நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூனிக்காக அழகாக க்ரீன் கலரில் இருந்துச்சு. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதனால் அப்படியே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 254. ரொம்பவே ஒர்த்தான ப்ரைஸ் தான். பார்க்குறக்குமே அழகாக நீட்டாக
இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹோலு கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டரிங் பண்ணால் அந்த தண்ணி வந்து அது வழியாக போயிடும். இது கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு வேண்டி தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ வாங்கியிருக்க பொருளெல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி தான் வாங்கியிருந்தேன். அது ஆர்கனைஸ் பண்ணுறப்போ அதுக்கான வீடியோவை தனியாக போடுறேன். ஒரு லைட்டுமே வாங்கியிருந்தேன். அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பவுல் தான் வாங்கியிருந்தேன். செராமிக் பவுல் தான். இது வந்து ப்ளூ கலரில் நான் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதை வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கலர் சேர்ந்து தான் இருந்துச்சு. ப்ளூ கிடைக்கல. சரி கிடைச்சதே போதுன்னு சொல்லி வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து 513 நினைக்கிறேன். இதோட ரேட்டு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ். மற்றலையாக 1000 கிட்டே இருந்துச்சு. மீஷோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லி டக்குன்னு ஆர்டர் போட்டேன். ஒன்று வந்து குட்டி, அதுக்கப்புறம் ஒன்று மீடியம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம சேலட்டு இல்லைன்னா பிளேட்டு எதுவாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாவு பிணையிறது அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்பவே இந்த செராமிக் பவுல் பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பவுல் கடைசியாக வாங்கியாச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த பவுல் வந்து ஃபேவரட்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக யூடியூபர்ஸ்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சர்விங் பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து சர்வ் பண்ணுறதுக்குள்ள கவுண்டர் டாப்பில் ஏதாவது தண்ணி இந்த மாதிரி ஜாரு, பிளான்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். 2 நான் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த உட்டனில் நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து உடனில் அப்படியே ரொம்ப சாஃப்டாக நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 154 தான் ப்ரைஸு. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸு. கவுண்டர் டாப்பில் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நீட்டான ஒன்று. அதனால் எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மீஷோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஹோம் டெக்கர் வேணுமோ அது கூட இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக இந்த ஸ்டாண்ட் தான். என்கிட்ட கொஞ்சம் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை அப்படியே கீழே தான் வச்சுருக்கேன். அது ஒரு மாதிரி ஆயிடுது கீழே வச்சா. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 100க்குள்ளே தான். கரெக்டாக எனக்கு தெரியல. இது ஒர்த்தா இல்லையான்னு நான் பிளேட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது கூட கீழே போட அந்த பட்டனும் கொடுத்துருந்தாங்க. 4 அதையுமே செட் பண்ணியாச்சு. இவ்வளோ நிறையா பிளேட்ஸ் இல்லை, என்கிட்ட ஒரு 4 பிளேட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக்கோடு தான். அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். சரி, வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதுதான் நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது. இதை விட இன்னும் 2-3 ப்ராடக்டெல்லாம் வாங்கினேன். பட் அதை ரிட்டன் போட்டு எனக்கு மனசே கேட்கல. சரி, நம்மளுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. அதனால் வந்த அடுத்த நாளே வந்து ரிட்டன் போட்டேன். எப்போவுமே வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணங்காட்டி ரிட்டன் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் எப்போவுமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னு அந்த நேரத்தில் தோணுனா கூட நம்ம ரிட்டன் போட்டலாம். அதுக்கான அமௌண்ட்டுமே எனக்கு சீக்கிரமே கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து குட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.